இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம்னா கரெக்டாக விவோவோட Y15 மொபைலில் இருக்க கிளாஸை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அந்த கிளாஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதா வந்து நம்மளால் ஒரிஜினல் டிஸ்பிளே வந்து அக்வர்ட் பண்ணி எடுக்க முடியும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ரிமூவிங் லிக்விட் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த ரிமூவிங் லிக்விட் வந்து அப்ளை பண்ணுறதுனால கிளாஸ்லேருந்து கரெக்டாக வந்து அந்த டிஸ்பிளே வந்து தனியாக பிரிஞ்சு வர்றதுக்கு சில வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதாவது மேலே இருக்க அந்த ஃப்ரேம் இருக்கு இல்லையா, ஃப்ரேம்லேருந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்பிளே வந்து பிரித்து எடுக்கணும். ஸோ ஃப்ரேம்லேருந்து டிஸ்பிளே பிரித்து எடுத்ததுக்கப்புறம் அது மேலே டிஸ்பிளேலேருந்து கிளாஸை வந்து தனியாக செப்பரேட் பண்ணி எடுக்கணும். ஸோ இதில் வந்து ஒரு 3-4 ப்ராசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து டிஸ்பிளே லைட்டாக ஹீட் பண்ணிக்கிறோம். ஃப்ரேம்லேருந்து பிரிஞ்சு வர்றதுக்காக தான் இந்த ப்ராசஸ். ஸோ சைடில் இருக்க மெல்ட்டிங் பிளாஸ்டிக் வந்து லைட்டாக வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். சைடில் இருக்க எஜஸ்லாம் வந்து கவர் ஆகும் இல்லையா, அந்த பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டிரான்ஸ்பரண்ட் கிளாஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ டிரான்ஸ்பரண்ட் கிளாஸை வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்லையும் அண்ட் ஹரிசாண்டல் ஷேப்லையும் தனித்தனியாக வந்து நம்ம வந்து கிளாஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ அந்த கிளாஸை கட் பண்ணி எடுத்துக்கிறனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நார்மலாக வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கல அந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சர்க்குலர் ஷேப்பில் இருக்க அந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸை கரெக்டாக நம்ம எடுக்கும் போது நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ ரொட்டேட் பண்ணி எடுக்கிறதுனால வந்து நமக்கு அட்வான்டேஜ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நம்ம கொஞ்சம் ஹேண்ட்லிங்லேயும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ தேவைப்படுவாங்க டிஸ்பிளே இப்படி ரிமூவ் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க, இந்த காம்போ பற்றி புரிஞ்சவங்க கண்டிப்பாக இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட ஸ்மார்ட் டெக் இன்ஸ்டியூட்டில் வந்து இப்போ வந்து பெய்ட் கோர்சஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக அதுக்கும் செக் பண்ணி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் தெரிய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட சீரிஸ் உங்களோட பேசுவாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை வந்து கற்றுக்க முடியும். ஸோ கற்றுக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் தனியாக ஒரு என்டர்பிரனராக நீங்களும் ஜாப் வச்சு 10 பேருக்கு வேலை கொடுக்க முடியும். அதுதான் முக்கியமான விஷயம். டெவலப்பிங் மொபைல் ஃபீல்டில் வந்து நீங்களும் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கஷனில் தெரிய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களோட பேசுவாங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி பல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து கற்றுக்க முடியும். மொபைலை பற்றி A-to-Z எங்களோட ஸ்மார்ட் டெக் இன்ஸ்டியூட்டில் சொல்லி தந்திருக்கோம். ஸோ தேவைப்படும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சர்க்குலர் ஷேப்பில் இருக்கிறத வந்து நம்ம வந்து டிஸ்பிளே வந்து கரெக்டாக வந்து அதை பிரிச்சுட்டு இருக்கோம். அதாவது ஃப்ரேமிங் இருக்கு இல்லையா, ஃப்ரேம்லேருந்து டிஸ்பிளேவை தனியாக பிரிச்சுட்டு இருக்கோம். ஸோ சைடில் இருக்க அந்த பிளாஸ்டிக் எஜஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிமூவ் ஆகி நம்ம வந்து அதை பிரிக்க முடியும். ஸோ தேவைப்படுவாங்க இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இது பிரிக்கும் போது ரொம்ப 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 ஜாக்கிரதையாகணும். ஏன் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து அந்த ஸ்ட்ரிப்பில் ஏதாவது ஒரு மெட்டீரியல் கட் ஆகிட்டா கூட டிஸ்பிளே சுத்தமாக தெரியாது. ப்ராமிஸாக சுத்தமாக அந்த டிஸ்பிளே தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அது வந்து கரெக்டாக நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோமான்னு பார்க்குறது ஜஸ்ட் வந்து ஒரு டைம் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி அந்த சர்க்கிளை வந்து கம்ப்ளீட் பண்ணி ஜஸ்ட் வந்து மொபைலை டேர்ன் ஆன் பண்ணி பார்த்துக்கிறோம். டேர்ன் ஆன் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா கரெக்டாக அந்த டிஸ்பிளே வந்து நம்ம பிரிச்சிருக்கோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு முன்னெச்சரிக்கையான விஷயம். ஏன்னா அவர் சரி பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து எல்லா இடமும் எட்ஜஸும் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுவும் ஒரு நல்ல சான்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிப்பில் சின்னதாக ஒரு மாற்றம் வந்தாலும் கோடு விழுந்துடும் ஸ்ட்ரிப்பில். ஸோ மொபைல் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, சின்னதாக ஒரு டாட் விழுந்துடா கூட அந்த மொபைல் வந்து ஒரு ஆக்வர்டாக தான் தெரியும். அது ஒரு என்ன சொல்கிறது, இன்கம்ப்ளீட் இன்ப்ரொஃபஷனாக தான் தெரியும். ஸோ அதனாலே வந்து இந்த டிஸ்பிளே வந்து நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கிறோம். 1க்கு 2 டைமே செக் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னா கரெக்டாக எல்லா எட்ஜஸும் ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சினாலே போதும். ஸோ தெரியுது இல்லையா, கரெக்டாக வந்து உங்களுக்கு இந்த மொபைலை வந்து ஃபிக்ஸ் பண்ணி பழைய நிலைமைக்கு நம்ம மாற்ற போகிறோம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஜஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பிளே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ராசஸில் வந்து இறங்குறோம். மேலே வந்து டேப் அடிச்சிக்கிறோம். ஸோ டேப் அடிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பல இடங்களில் செதறாது. ஸோ செப்பரேட்டரில் வைக்கும் போது வந்து செப்பரேட்டர் ஹீட் ஆகும் போது ஹீட்லேருந்து சின்னதாக அது மேலே ஒட்டியிருக்கும் இல்லையா ஒரு வகையான பிளாஸ்டிக், ஒரு வகையான க்ளூ வந்து ரிமூவ் ஆகும். அதுலேருந்து நம்ம டிஸ்பிளே வந்து பிரிக்க முடியும். அதாவது டிஸ்பிளேக்கு மேலே இருக்க கிளாஸை வந்து ஒரு க்ளூ தான் வந்து கவர் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ அந்த க்ளூ வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம செப்பரேட்டர் யூஸ் பண்ணுறோம். கிளாஸ் வந்து பயங்கரமாக உடஞ்சிருக்கனால நம்மளால் வந்து ஒரு ஆக்வர்டான சூழ்நிலை தான் அது வந்து வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் மேலே வந்து நம்ம வந்து ஸ்டிக்கரை வந்து ப்ளேஸ் பண்ணிடுறோம், டேப்பை வந்து ப்ளேஸ் பண்ணிடுறோம். டேப்பை ப்ளேஸ் பண்ணி ஒட்டினதுக்கப்புறம் கீழே வந்து செக்ஷன் வந்து ஆன் ஆகும். ஸோ செக்ஷன் ஆன் ஆனோடனே நம்ம வந்து காப்பர் காயிலை வந்து ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ லிங்க் நான் ஐ பட்டனில் தரேன், தேவைப்படுவாங்க அதை ட்ரை பண்ணி பாருங்கள், செக்கும் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது புரிய ஆரம்பிக்கும். நம்ம வந்து ரிமூவிங் காப்பர் காயிலை வந்து கரெக்டாக வந்து கிளாஸ் செப்பரேட்டிங் காயில் இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்து வந்து ஜஸ்ட்டு வந்து அப்படியே ஸ்ட்ராப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி கீழே இருக்க கிளாஸையும் மேலே இருக்க டிஸ்பிளேயும் தனித்தனியாக பிரிச்சிடும். ஸோ தனித்தனியாக பிரிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டிஸ்பிளே நம்ம கையில் வந்து சிக்கிடும். தேவையில்லாமல் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி டிஸ்பிளே வந்து மார்க்கெட்டில் வாங்க தேவையில்லை. ஒரிஜினல் டிஸ்பிளேவே நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இது எங்களோட ஸ்மார்ட் டெக் இன்ஸ்டியூட்டில் மட்டும் இல்லை, கனிஷ்கா மொபைல் சென்டர்னு தனியாக எங்களுக்கான பிரான்ச்சும் இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி பல வேலைகள் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்களோட எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அங்கே இருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக அதுக்கும் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் மொபைல் வந்து பழைய நிலைமைக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரெக்கவர் பண்ணி ஈஸியாக நம்ம எடுத்துட முடியும். சாஃப்ட்வேர்லேயும் நம்ம வந்து
கால் பதிச்சிருக்கும். ஸோ தேவைப்படுவாங்க கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கான லிங்க்கும் நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஸோ தேவைப்படுவாங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மேலே இருக்க டிஸ்பிளேயில் இருக்க கம்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிட்டே இருக்கும். ஜஸ்ட் வந்து கிளாத்தை யூஸ் பண்ணி சின்னதாக ரிமூவிங் லிக்விடை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதை பிரிச்சுக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் வைல் டேக்கிங் டைம். ஏன் அப்படின்னா கொஞ்சம் இம்ப்ரெஷன் கொடுத்தாலும் மேலே இருக்க டிஸ்பிளேயில் வந்து கண்டிப்பாக வந்து அது உடஞ்சிடும். ஏன்னா டிஸ்பிளேங்கிறது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பீஸ் ஆஃப் கிளாத் மாதிரி தான். சின்னதாக ஏதாவது ஒரு இம்ப்ரெஷன் நம்ம கொடுத்தோம்னாலும் கிளாஸ் வந்து அதாவது அந்த டிஸ்பிளே வந்து நமக்கு பழைய நிலைமைக்கு வரவே வராது. கோடு விழுந்துடும். அதுக்கான செக்ஷன் கோடும் வந்து சில நேரத்தில் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனாலே வந்து ரொம்ப பொறுமையாக அதை ரிமூவ் பண்ணணும். சின்னதான யூனிக்கான டீட்டெயில்ஸ் வந்து பண்ணணும். ஸோ இந்த மாதிரி யூனிக்கான டீட்டெயில்ஸும் என்னோட ஸ்மார்ட் டெக் இன்ஸ்டியூட்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி தந்திருக்கோம். ஸோ இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆக போகிறது பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் அப்போயே ஸ்டார்ட் ஆக போகுது. 15th வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கும். ஸோ தேவைப்பட்டவங்க கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் தெரிய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களும் அந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த பேட்சுக்கு மட்டும் தான் நம்ம வந்து 15,000 வந்து சார்ஜ் பண்ணியிருக்கோம். அடுத்த பேட்சுக்கு இந்த ப்ரைஸ் வந்து நமக்கு இருக்கவே இருக்காது. 20க்கு மேலே 27க்கு மேலே ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேட்சில் வந்து உங்களுக்கு ஒரு வகையான காஸ்ட் கட் இருக்குது. ஸோ அந்த காஸ்ட் கட் அட்வான்டேஜுக்காகவே இந்த பேட்சை வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா அடுத்த பேட்சில் வந்து சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தனித்தனியாக நம்ம பிரிக்கிறனாலேயே நமக்கு வந்து 15,000க்கு மேலே வந்து சாஃப்ட்வேருக்கு தனியாக வாங்குகிறோம். இதை எல்லாமே காம்போ பேக்காக உங்களுக்கு 15,000க்குள்ளே வந்து 15 daysல வந்து மொபைலை பற்றி கற்றுக்க முடியும். ஸோ அதனாலேயே வந்து இந்த பேட்சை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸ் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் பேட்ச்லேயும் வரலாம், அதுக்கப்புறம் பேட்ச்லேயும் வரலாம். ஆனால் ப்ரைஸ் கட்டு காஸ்ட் கட்டு அந்த பேட்சில் இருக்காது. இதில் எதே மாதிரி இருக்கோ அதுலேயும் அதே மாதிரி தான். ஸோ தேவைப்பட்டவங்க இந்த பேட்சில் முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மேபி நாங்கள் வந்து 10 to 20 மெம்பர்ஸ் வரைக்கும் நாங்கள் ஆட் பண்ணலான்னு இருக்கோம். உங்களுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே ஜாயின் பண்ண முடியும். ஸோ மேலே இருக்க டிஸ்பிளேயில் இருக்க அந்த கம் வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டைம் வந்து போட்டு பார்த்துக்கிறோம். ஏன் அப்படின்னா ஏதாவது இம்ப்ரெஷன் கொடுத்து அந்த டிஸ்பிளேவை வந்து நம்ம ப்ரோக்கன் பண்ணியிருக்கோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுவும் ஒரு வகையான செகண்ட் ஸ்டெப் வெரிஃபிகேஷன் தான். ஸோ இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து டிஸ்பிளே கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு இன்னொரு டைம் செக் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னா இம்ப்ரெஷன் கொடுத்துருவோம் இல்லையா, நமக்கே தெரியாமல் சின்ன அழுத்தம் கொடுத்துருந்தா கூட ஒர்க் ஆகாமல் போயிடும் இல்லையா. ஸோ அதுக்காகவே நம்ம இது பண்ணுறோம். திரும்பவும் ஃப்ரேமில் வச்சு நம்ம வந்து அந்த டிஸ்பிளே வந்து கவர் பண்ணிடுறோம். ஸோ கவர் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மரக்கட்டமாக வச்சுக்கிறோம். ஸோ இது மூலியமாக வந்து அந்த டிஸ்பிளே வந்து நகராது. மேலே இருக்கிறத க்ளீன் பண்ணுறதுக்கு 530 ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த 530 ஸ்ப்ரேவும் நம்மளோட ஸ்மார்ட் டெக் இன்ஸ்டியூட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. நாங்கள் வந்து ப்ராடக்ட்ஸும் செல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எல்லாமே மொபைலை பற்றி A to Z விஷயங்களை வந்து நம்மளோட ஸ்மார்ட் டெக் இன்ஸ்டியூட்டில் வந்து சொல்லி தந்துட்டுருக்கோம், கற்றுக் கொடுத்துட்ருக்கோம், சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதே பண்ணவங்க கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 530 ஸ்ப்ரேயில் இருக்க லிக்விடை ஜஸ்ட் வந்து யூஸ் பண்ணி மேலே இருக்க 1 coat ஆஃப் லேயரை வந்து தொடச்சிட்டு இருக்கோம். ஜென்டிலான க்ளீனிங்கும் கொஞ்சம் இம்ப்ரெஷன் அதிகமாக கொடுத்தா கூட டிஸ்பிளே வந்து அவ்வளோதான் முடிஞ்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த அளவுக்கு டிஸ்பிளே ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ தேவைப்படுவாங்க கண்டிப்பாக வந்து பொறுமையாக இந்த டிஸ்பிளே வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து மேலே கிளாஸோடு சேர்ந்து நமக்கு வந்து ஸ்டிக்கரிங்கும் வந்துடும். இது தனியாக இருந்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி முன் காலங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து காம்போவாக நமக்கு வந்து கிளாஸோடய வந்து ஸ்டிக்கரிங்கும் கொடுத்துட்றாங்க. ஸோ இது மூலிமா நம்ம மொபைலை வந்து வாங்கும்போது நமக்கு மேலே ஒரு கிளாஸ் இருக்கும் இல்லையா, டெம்பர் ஒட்டாமல் அதை வந்து கம்ப்ளீட்டாக அதை வைக்க முடியும். ஜஸ்ட் வந்து சின்ன இம்ப்ரெஷன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஷர் இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷரில் வந்து OCA மிஷினில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அந்த டைமுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்க கிளாஸ் வந்து கரெக்டாக கச்சிதமாக ஃபிட் ஆயிரும். ஸோ இதில் ஏதாவது பபுள் இருந்துச்சுன்னா அப்படின்னா பபுள் செப்பரேட்டர்னு தனியாக மட்டும் ஒரு மிஷின் இருக்குது. ஸோ அது மூலிமா வந்து நம்மளால் வந்து அந்த பபுளை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்க முடியும். ஒரிஜினல் டிஸ்பிளேவையும் நம்மளால் காங்கர் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இந்த பபுள் செப்பரேட்டர் ஆகட்டும், OCA மிஷின் ஆகட்டும், இதுவும் நம்மளோட ஸ்மார்ட் டெக் இன்ஸ்டியூட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஷிப்மெண்ட் வந்துக்கிட்டு இருக்குது. புதுசாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களோட ஸ்மார்ட் டெக் இன்ஸ்டியூட் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி முக்கியமான ப்ராடக்ட்ஸு வெளியில் கிடைக்காத ப்ராடக்ட்ஸ் பல விஷயங்கள் வந்து நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ தேவைப்பட்டவங்க கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கான லிங்க்கும் எங்களோட வெப்சைட்டான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்பட்டவங்க அதுலேயும் போய் ப்ரீ புக்கிங் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் நம்மள்ட்ட இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து டிஸ்பிளே வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணியாச்சு. செட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து டர்ன் ஆன் பண்ணி பார்த்துக்கிறோம். மேபி 3rd டைம் செக் பண்ணுறது தப்பு இல்லையா. நம்ம வந்து 3 கட்டமான குவாலிட்டி டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான், ஒர்க்கிங் டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து இது பண்ணுறோம். ஸோ கரெக்டாக தளபதியோட ஃபோட்டோவும் வருது. கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா மொபைலும் பழைய மாதிரி ஒர்க் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்காக நம்மளோட ஸ்மார்ட் டெக் இன்ஸ்டியூட்டோட சேனலை வந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எங்களோட வீடியோஸ் ரெகுலராக வந்துருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சைனிங் ஆஃப் ஃப்ரம் சார். பாய்.